தமிழனுடைய வாழ்க்கையில பிறப்புல தாளாட்டு தொடங்கி கடைசியா ஒப்பாரி வரைக்கும் இசையாய் நிரம்பியதுதான் தமிழனின் வாழ்வு. எனவே அந்த அந்த தமிழை போற்றுகிற வகையில ரொம்ப அழகான ஒரு உரையினை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார் மேனகா அவர்கள். வாங்க மேனகா, வாங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நேர நிமித்தம் காரணமாக நான் கொஞ்சம் சுருக்கமாக என்னுடைய உரையை சொல்கிறேன். ஆனால் என்னோட உரையா இல்லாமல் அதை ஒரு இசை ஒரு பாமாலையாக கொடுக்கணும் அப்படின்னு நான் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இசை, தமிழ் எத்தனை தொன்மை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தது தமிழ் இசை. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, தமிழ் இசை தொல்காப்பியத்திலிருந்து சிலப்பதிகாரத்துக்கு காலத்துக்கு வந்து அதை தொடர்ந்து பக்தி இலக்கியமாகி அதன் பின்னர் வந்து கர்நாடக இசை, மேலும் தேவாரங்கள், திருவாசகம் அந்த மாதிரி பாடி அதன் பின்னே பாபநாசம் சிவன் அவர்கள் அவர் மூலியமா திரைப்பட இசைக்கு இன்னை வரைக்கும் நம்ம பாடுற எல்லா பாடலுக்கும் மூத்த குடி எதுன்னா அது நம்மளோட தமிழ் குடி. அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய இசை தான் எடுத்துக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சின்னு ஒரு நிலம் இருக்கு இல்லையா, அந்த குறிஞ்சி நிலத்துல இருந்து குறிஞ்சி பண் வந்தது. அந்த குறிஞ்சி பண்ணல இருந்து செஞ்சுருட்டி அப்படின்னு ஒரு ராகம் வந்தது. அந்த செஞ்சுருட்டி ராகம் இன்றும் நம்ம வழக்கத்துல இருக்கு. எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா, நாதபிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், வழி கணவன் பேரை வழி போக்க சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் முருகுதடி, சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனிதீரன் அயல் வீரன். இது செஞ்சுருட்டி ராகம், இன்றும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹம்சானந்தின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் சிலப்பதிகாரத்துல இருந்து வந்திருக்கு. எடுத்துக்காட்டா பாருங்களேன், ஒரு திருப்புகழ் பாடுறேன். துள்ளு மத வேட்கை கனையாலே, தொல்லை நெடு நீல கடலாலே, மெல்லவரு சோலை குயிலாலே, மெய்யுருகுமானை தழுவாதே, வேதம் அணு அணுவிலும் நாதம், காலையும் நீயே மாலையும் நீயே, தேசுலாகுதே தேன் மலராலே, படவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி. இது வந்து சிலப்பதிகாரத்திலேருந்து வந்திருக்குன்னா நம்மளால நம்ப முடியுதா? அடுத்த முறை நம்ம எந்த பாடலை கேட்டாலும் நம்ம மார்க்கட்டி சொல்லிக்கலாம், நம்ம இன்னும் தமிழ் இசையை வச்சிருக்கோம் அப்படின்னு. அடுத்து முதல்ல வந்த பண், அதாவது பண் இன்னைக்கு சொல்ற ராகம் வந்து அந்த காலத்துல பண்ணுன்னு சொல்றாங்க. முதல்ல வந்த பண் வந்து என்னன்னா, திருஞான சம்பந்தர் பாடிய தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். அதாவது அந்த காலத்துல நட்டப்பாடையா வந்த ஒரு பண் இன்று கம்பீர நாட்டையா நம்ம இடத்தில் புழக்கத்தில் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் எழுதிய திருமுறை பதிகத்துல மாயா மாலவ கௌரி அத இந்தலப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாடிய பாடல் என்ன தெரியுமா? பித்தா பிறை சூடி பெருமாளே, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, மாசரு பொன்னே வருக திருப்புறமதை எரித்த ஈசனின் பங்கே வருக. அதாவது மாதவி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கோவலன் வந்து கண்ணகிய மாசரு பொன்னே வளம்பரி முத்தே அப்படின்னு சொல்றத இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு கவிஞர் வாலி இப்படி பாடியிருக்காரு. இது எல்லாமே மாயமாலவ கௌளை.
அடுத்து ஒன்று சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்று நம்மளுடைய திரையிசை பாடல்ல அதிகமாக பிரயோகப்படுத்துறது கீரவாணி அப்படின்ற ராகம். இந்த ராகத்துக்கு தந்தையா இருந்தவர் பாபநாசம் சிவன். அவருடைய ஒரு சில பகுதிகளை பார்க்கலாம். புலி வேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டை தான் ஆடினேன், தேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம், குறைகள் கலைய இதுவே தருணம், எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட என்னுள்ள வீணை ஒரு ராகம் பாட, கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே. உங்க இதயம் உருகியிருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயமா இன்னும் சிறப்பாக அதை பத்தி பேசி மகிழ்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மேனகா அவர்கள் இத்தனை அழகாக பாடியிருக்கிறாங்க. அந்த ராகத்தினுடைய மூலத்தை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. உள்ளபடியே ஒரு 4 ஆண்டுகள் அவருடைய இசையை நான் இந்த ஜூம் வழியாக கேட்டு ரசித்தேன். இப்போதான் முதலாக மேடைக்கே பார்க்குறேன். அத்தனை அழகாக சொல்லியிருக்காங்க. நான் பார்க்க வேண்டியது